சங்கீதம் 68 2ஆம் பகுதி 21ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. ராகம் தேவகாந்தாரி. இது தாவீதின் சங்கீதம். இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். அவரை வெறுப்போர் யாவருமாய் அவர் முன்பிலிருந்து ஓடிடுவார். புகையை காற்று அடித்துச் செல்லும், அதுபோல் அவரும் பறந்திடுவார். மெழுகை நெருப்பு உருக்கிடும் போல் எதிரிகள் கரைந்து அழிந்திடுவார். இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். எதிரியின் மண்டை தகர்க்கப்படும், இறைவன் அதனை செய்திடுவார். தீயன செய்யும் பாவிகளின் தலைகள் தாக்குண்டு தகர்க்கப்படும். பாசானால் கடல் வசமிருந்து இறைவன் அவரை கூட்டிடுவார். இரத்தத்தில் கால்களை தோய்த்திடுவார். நாய்களும் தம் பங்கை பெற்று கொள்ளும். இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். அனைவரும் கண்டனர் உம்பவனி, கடவுளாம் அரசே தூயகத்தில். பாடகர் முன்னே அணிவகுத்தார், வீணைகள் ஒலித்தன பின்புறத்தில். பெண்கள் சுற்றிலும் நடந்து வந்தார், கரத்தில் உள்ளது தம்புருவாம். இஸ்ரவேல் என்கிற பேரினமே, மாபெரும் சபையில் போற்றிடுவாய். இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். இஸ்ரவேலை ஆளும் பென்யமீனும், செபுலோன் குலத்தின் மூப்பர்களும், நப்தலியாரின் குலத்தவரும், யூதரின் தலைவரும் அங்குள்ளனர். தேவா, உந்தன் வலிமைதனை விரைவாய் எமக்காய் காட்டிடுமே. எங்களின் சார்பினில் ஆற்றுகிற வல்லமையை யாம் காண்போமே. இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். எருசலை உள்ள கோவிலுக்கு அரசர்கள் கொணர்வார் காணிக்கையை. நாணலில் வாழும் விலங்கினத்தை கண்டித்து அதட்டிடும் யாவே நீர். மக்கள் என்கிற மந்தையுடன் கலந்து உறையும் காளைகளை, வெள்ளியை நாடும் மானிடரை போர்வெறி கொண்டு பாழாக்கும். இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். எகிப்திலிருந்து தூதர்களும் வருவார் விரைவில் பார்த்து செல்ல. கைகளை கூப்பி வணங்கிடவே எத்தியோப்பியரும்
செல்வார்கள். பூலோகில் உள்ள மன்னர்களே, பணிந்து புகழ்ந்து போற்றிடுங்கள். வானங்களின் மேலேறி வரும் ஆண்டவரை நீர் போற்றுங்கள். இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். இறைவனின் சத்தம் கேட்கிறது, அவர் குரல் பலமாய் கேட்கிறது. மாட்சியை நீங்கள் செலுத்திடுங்கள், மேகத்தில் வல்லமை பாருங்கள். தேவன் அஞ்சுதற்குரியவராம், அவரை தினமும் போற்றிடுவோம். இஸ்ரவேல் மக்களை தாங்குதற்கு வல்லமை ஊக்கத்தை தந்தாரே. இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். அவரை வெறுப்போர் யாவருமாய் அவர் முன்பிலிருந்து ஓடிடுவார். புகையை காற்று அடித்துச் செல்லும், அதுபோல் அவரும் பறந்திடுவார். மெழுகை நெருப்பு உருக்கிடும் போல் எதிரிகள் கரைந்து அழிந்திடுவார். இறைவன் எழுந்தருள்வார், அவர் எதிரி